ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹிந்தி தரன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பாக் டூ கத்தியில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட எஸ்ஏ ரைட்டிங்கும் காம்ப்ரஹென்ஷனும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மற்றதெல்லாம் பார்க்க போகிறோம். மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், கொஷின் ஆன்சர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கத்தியில் செகண்ட் லெசன். அபியாஸ்லேருந்து படிக்க ஆரம்பித்தா போதும். ஹிந்தி மே அர்த்த லிக்கியே. ஸ்தித பசா ஹுவா அப்படின்னா சிச்சுவேட்டட், செட்டில்டு எல்லாம் ஒரே மீனிங் தான், ஆனால் வேறு வேறு வேர்ட் யூஸ் பண்ணுறோம். உத்தேஷ்ய, லக்ஷ்ய, ஆப்ஜெக்ட், கோல். பிரதிவர்ஷ, எவ்ரி இயர், ஹர் சால். குத், ஸ்வயம் அப்படின்னா செல்ஃப். ஆஜீவன், ஜீவன் பர் அப்படின்னா லைஃப் லாங். குஜ்ரனா அப்படின்னா பீத்னா அப்படின்னா பாசிங் பை. விலோம் சப்த லிக்கியே. மத்தியமாவில் வந்து ஹிந்திக்கு ஹிந்தியிலே தான் மீனிங் எழுதணும். நான் மேலே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கிலீஷில் அதனோட மீனிங் என்னன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஆன்சர் வந்து ஹிந்தியில் கேட்டால் ஹிந்தியில் தான் எழுதணும். விலோம் சப்த லிக்கியே அப்படின்னா ஆப்போசிட்ஸ். தக்ஷின் அப்படின்னா சவுத். உத்தர் அப்படின்னா நார்த். சுபுத்திர, குபுத்திர அப்படின்னா குட், பேட். குட் சன், பேட் சன். புத்திரனா சன். பிரதம், அந்திம். பிரதம்னா ஃபஸ்ட்டு, அந்திம்னா லாஸ்ட்டு. அது ஒரு லைன் வரும்ல, அந்த தேர்ட் கிளாஸில் போய் உட்காருங்க, ஃபஸ்ட் கிளாஸ் கிடையாதுன்னு, அதுக்கான ஆப்போசிட் இது. ஆரம்ப, அந்த அப்படின்னா ஸ்டார்ட், எண்டு. சாக்கார், நிராகார். உபயுக்த, அனுபயுக்த அப்படின்னா சூட்டபிள், இன்அப்ராப்ரேட். அப்ராப்ரேட்டாக இருக்கிறது, இன்அப்ராப்ரேட்டாக இருக்கிறது. அடுத்தது வந்து ஜோடே பனாயே. இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். அந்த ஃபஸ்ட்டு ப்ரெஷன் கொடுத்துருக்குல்ல, அதுதான் வந்து கொஸ்டின். விகல்ப, உத்தர். உத்தர் வந்து ஆன்சர். இதில் வந்து நீங்கள் கரெக்டான ஆன்சர் எதுன்றத இந்த தக்ஷின் பாரத் ஹிந்திக்கு நேராக எழுதணும். இங்கே புக்கில் என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மேட்ச் மட்டும் பண்ணால் போகாது, அதனோட ஆன்சரை சைடில் எழுதணும். தக்ஷின் பாரத் ஹிந்தி ராஷ்ட்ரிய மகத்துவ கி சன்ஸ்தா ஹே. தக்ஷின் ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ்க்கான ஆர்கனைசேஷன். அப்புறம் பாரத், பகுபாஷி தேஷே. பாரத் வந்து பகுபாஷி தேஷே ஏன்னு சொல்கிறோன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள பல விதமான லாங்குவேஜஸ் நம்ம எல்லாருமே பேசுகிறோம். பகுபாஷினா மல்டிலிங்குவல், ஸ்பீக்கிங் சோ மெனி லாங்குவேஜஸ். ஆந்திர ஷாக்கா. ஆந்திர ஷாக்கான்றது தான் அந்த மேகசினோட பேர். சாரி, ஆந்திரா பிரான்ச்சோட மேகசின் பேர் வந்து ஸ்ரவந்தி. அப்புறம் கர்நாடகா ஷாக்கா. கர்நாடகா பிரான்ச்சோட மேகசின் பேர் பாரதவாணி. அப்புறம் கேந்திர பாஷா. கேந்திர பாஷா தான் அந்த சென்ட்ரல் சபா, நம்ம சென்னையில் இருக்குல்ல, அதுதான் கேந்திர சபா. அது வந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் ஏவம் தக்ஷின் பாரத். இப்போ அடுத்தது வந்து நிம்னலிக்கித் சப்தோங்கா வாக்கியமே பிரயோக் கீஜியே. கொடுத்துருக்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. சன்ஸ்தா அப்படின்னா ஆர்கனைசேஷன். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. நம்மளோட அந்த ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான, நேஷ்னல்ஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன். நீவ் டால்னா அப்படின்னா லேயிங் ஃபவுண்டேஷன், அதை ஆரம்பிக்கிறது. காந்திஜி நே தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா கி நீவ் டாலி. காந்திஜி தான் வந்து தக்ஷின் ஹிந்தி பிரச்சார் சபாவை ஸ்டார்ட் பண்ணாரு. ஹீ லேட் த ஃபவுண்டேஷன். பகுபாஷி அப்படின்னா மல்டிலிங்குவல் லாங்குவேஜ்னு மேலே படித்தோம். பாரத் மே கை பாஷாயே போலி ஜாத்தி ஹே. பாரத்தில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய விதமான லாங்குவேஜஸ் பேசுகிறோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு நிறைய லாங்குவேஜ் பேசுகிறோம். இஸ்லியே எக் பகுபாஷி தேஷ் கஹ்லாத்தா ஹே. அதனால தான் இது வந்து ஒரு பகுபாஷி தேஷ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆஜீவன். गांधी जी आजीवन दक्षिण भारत हिंदी प्रचार सभा में अध्यक्ष रहे. ஆஜீவன்னா லைஃப் லாங். காந்திஜி தான் அவர் உயிரோடு இருக்கிற ஃபுல் டைமுமே வந்து அவர் தான் ஹிந்தி பிரச்சார் சபாவோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். லாபான்வித ஹோனா அப்படின்னா பெனிஃபிட் ஆகுது, ஓகேவா, கெட்டிங் பெனிஃபிட்டட். सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित
होते आ रहे हैं. ஸோ லாபாவின்ன்றனால சபால இருக்கிற அந்த மேகசின்ஸ் ஜேர்னல்ஸ் அதெல்லாம் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு பிரச்சாரக் அண்ட் ஆல்சோ டு த ஜென்ரல் பப்ளிக். இதுதான் வந்து சென்டென்ஸ் எழுதுறது வேர்டு கொடுத்துட்டு நான் காம்ப்ரஹென்ஷன் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவிலே போட்டிருப்பேன், நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. 5 सेंटेंस வந்து எழுத சொல்லியிருக்கு கேட்டிருக்கிற क्वेश्चनக்கு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. நம்ம ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றி 5 சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. அதுதான் நம்ம ஹிந்தி பிரச்சார சபா வந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸான ஆர்கனைசேஷன். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. அதனோட பிரான்ச்சஸ் வந்து நம்ம சவுத் சைடில் 4 இடத்துல இருக்கு. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. ஆனால் இந்த பிரான்ச்சஸ் 4 பிரான்ச்சஸ் இருந்தாலும் அதனோட மெயின் பிரான்ச் வந்து நம்மளோட சென்னையில் இருக்கு. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. காந்திஜி வந்து இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டேஷனை எப்போ லேட் பண்ணார்னா 1918 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணார். एक संस्था गांधी जी के सपनों को साकार बनाती आ रही है. இது வந்து காந்திஜியோட ஒரு பெரிய ட்ரீம், அந்த பிரச்சார சபா வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வருது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा संस्थीय அதிநியம் அப்படின்னா அந்த பார்லிமெண்ட் ஆக்ட்னு ஒன்று உண்டு. அதுக்கு கீழே இது வந்து ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ட்கான ஆர்கனைசேஷனாக இருக்கு. दक्षिण भारत हिंदी प्रचार सभा संस्थीय अधिनियम 14/1964 के अंदर राष्ट्रीय महत्व की संस्था है. ஸோ இதுதான் வந்து இந்தி பிரச்சார சபாவை பற்றி ஒரு 5 லைன்ஸ் எழுதுங்கன்னா பேசிக்காக அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, அதனோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குது, அது பார்லிமெண்ட் ஆக்ட் கீழே எனேபிள் ஆயிருக்குன்றத ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் மேலோட்டமாக அந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஹிந்தி பிரச்சார சபாவோட மேகசின்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸை பற்றி एक्सप्लेन பண்ணுன்னு சொல்கிறாங்க. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी 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 प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही है. दक्षिण भारत வந்து அது வந்து ஒரு ஹிந்தி சொல்லித்தர ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அது அந்தந்த ஊரில் ஆந்திராவில் தெலுங்கு லாங்குவேஜில் ஜேர்னல் மேகசின் பப்ளிஷ் பண்ணுறது, கர்நாடகானா கன்னடாவில் பண்ணுறது, அதனோட ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஹிந்தி லாங்குவேஜில் அது ஜேர்னல்ஸ் அண்ட் மேகசின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிது. ஆந்திரா கே ஷாக்கா சே ஸ்ரவந்தி, ஆந்திரா ஸ்டேட்டோட மேகசினுக்கு பேர் ஸ்ரவந்தி. கர்நாடகா ஷாக்கா சே பாரதவாணி, கேரள் ஷாக்கா சே கேரள் பாரதி, கர்நாடகா மேகசினுக்கு பேர் பாரதவாணி, கேரளாவில் வந்து கேரள் பாரதி. தமிழ்நாடு சே ஹிந்தி பத்திரிகா நிக்கல் ரஹி ஹே, தமிழ்நாட்டில் வந்து அந்த மேகசின் பேர் ஹிந்தி பத்திரிகா. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. நம்மளோட அந்த சென்னை பிரான்ச் கேந்திர சபா சென்ட்ரல் சபாவில் வந்து அந்த மேகசின் பேர் हिंदी प्रचार समाचार दक्षिण भारत. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. இந்த மேகசின்ஸ்னாலலாம் ஜென்ரல் பப்ளிக்லாம் வந்து they are getting benefited. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம படிச்சது மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அப்புறம் இந்த 2 கொஷின் ஆன்சர். நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த லெசனோட எஸ்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தரோவாக படிச்சிட்டாலே நீங்கள் அந்த காம்ப்ரஹென்ஷன் கொஷின் ஆன்சர்லாம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.